வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் சீரீஸ்ல. ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர்ஸ்னா என்ன, ஸோ அதில் வந்து என்னென்ன பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே உள்ள இருப்பாங்க, ஸோ என்னெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு பேசிக் லெவல்ல இருந்து எதுவுமே எனக்கு தெரியாது ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஐஎம் வந்து ஸ்கிராச்ல இருந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு பர்சனுக்கான 0 to ஹீரோ வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா ஹைலைட்டான இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ண போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் வேற எந்த வீடியோ பார்க்க வேண்டியது ரெக்குவயர்மெண்ட்டே இருக்காதுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு திஸ் வீடியோ டிஸ்க்ளைமர், நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஓன் லேர்னிங்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் டிசிஷன்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் எடுக்காதீங்க. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணுங்க, இல்லைனா செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மார்க்கெட். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒன்று வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் போவோம், இல்லை ஷாப்ஸ்க்கு போவோம், நமக்கு வேணுன்றத மணி பே பண்ணி வேணுன்ற போதில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனால் என்னென்ன கிடைக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட் போனோம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்படி போனீங்க அப்படின்னாக்கா ஷேர் மார்க்கெட்ல வந்து பல விதமான ஷேர்ஸ் வந்து அங்க கிடைக்கும். ஸோ நீங்க ஷேர்ஸ் எல்லாம் எங்க வாங்குவீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல தான் வாங்குவீங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது எங்கேயுமே இல்லை, அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதுல தான் வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து அந்த கம்பெனி ஓன் பண்ணியிருக்கிறவங்க வந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. வேணுன்றவங்க வாங்கிப்பாங்க, வேணான்றவங்க அந்த ஷேர்ஸை வந்து அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல விற்பாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே வந்து அங்கே நடக்கும். பேஸ்ட் ஆன் தி சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து நடக்குங்க. ஓகேவா? ஸோ ஷேர் மார்க்கெட்டை வந்து இன்னொரு நேம் என்னன்னாக்கா ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ வந்து ஒரு கிளிம்ஸ் ஷேர் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஸோ காமனா ஷேர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா உங்குங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ என்னுடைய ஷேர் உன்னுடைய ஷேர் இவ்வளோ, என்னோட ஷேர் இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு வீடு இருக்கு அப்படின்னாக்கா ஆளுக்கு வந்து என்னோட ஷேர் வந்து 40% இல்லை 50%, உங்களோட ஷேர் வந்து 40% 50% மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம. அதுதான் வந்து என்னன்னாக்கா ஷேர், பங்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னாக்கா ஒரு கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம ஒரு டீ கடை வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 lakhs 3 lakhs இருந்தாலும் நம்ம டீ கடை வச்சிடலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 10 lakhs வேணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 30 lakhs 40 lakhs வேணும். இதுவே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைக்கணும் அப்படின்னா நமக்கு க்ரோஸ் கணக்கில் ஃபண்டு தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் செட்டப் பண்ணணும், பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் செட் பண்ணணும் அப்படின்னும் போது பலாயிரம் கோடி கணக்கில் வந்து ஃபண்டு தேவைப்படும். ஸோ அவ்வளோ ஃபண்டு ஒரே ஆள்கிட்ட இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இருக்காது. இப்போ அதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லாமலும் இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக வந்து அவங்கவுங்க கிட்ட வந்து எவ்வளோ ஃபண்டு இருக்குன்றதை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க்ஸ் கிட்ட எல்லாம் பேசி லோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் ஒரு ஃபர்ம் செட்டப் பண்ணி ஒரு கம்பெனி வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஃபர்தராக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா என்னோட கம்பெனியை வந்து நான் வந்து பப்ளிக் கிட்டயுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ என்னோட கம்பெனியில் அவங்களுமே வந்து அவங்களோட ஃபண்டை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா என்னோட கம்பெனியோடைய ஒரு போர்ஷனை வந்து நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என் கம்பெனிலேருந்து வர லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே வந்து எனக்கு பண்ற அந்த இன்வெஸ்டருக்காக வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியோடைய ஒரு சின்ன போர்ஷன் அதுதான் வந்து என்னன்னாக்கா ஷேர் அப்படின்னு சொல்றோங்க நம்ம. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஷேர் ஒரு கம்பெனில யாரெல்லாம் வந்து ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்களோ பங்காளராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் வந்து ஷேர் ஹோல்டர். ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் ஷேர் ஹோல்டர். அந்த கம்பெனில வர லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கான இது. அவங்க வந்து ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னாக்கா அந்த கம்பெனி நிறைய லாபம் பண்ணுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த லாபத்துல இருந்து ஒரு சின்ன போர்ஷனையும் கொடுப்பாங்க. பிளஸ் லாபம் பண்ற கம்பெனில நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஷேரோடைய மதிப்பு பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இன்னைக்கு அவங்க 10 rupees வாங்கின ஒரு ஷேர் நாளைக்கு 11, 12, 13 போகும்போது அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷேர்னா என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட். ஸோ ஷேர் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 ஷேர் மார்க்கெட் கிட்ட இருக்கு. ஒன்று வந்து என்னன்னாக்கா பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட், அடுத்து வந்து ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட். இது எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னாக்கா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நடக்கும்.
ஓகேவா? ஸோ பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு கம்பெனி வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஃபண்ட் பத்தல, இன்னும் வந்து குரூப் எக்ஸ்பான்ஷன்ஸ் பண்றாங்க, இல்லைன்னா ஆல்ரெடி அவங்க வச்சுக்கிற ஷேர்ஸை வந்து மக்கள் கிட்ட வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னாக்கா, அவங்க கவர்மெண்ட்ல செபியை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களோட கம்பெனி டீடைல்ஸ், ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இது பண்ணி ஷேர் பண்ணி, நாங்க இந்த மாதிரி வந்து பப்ளிக் கிட்டயும் எங்க கம்பெனியை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறோம், பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணலாம்னு விரும்புறோம், ஸோ அதுக்காக வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரைமரி மார்க்கெட்ல அது வந்து நடக்கும். ஸோ இப்போ வந்து பப்ளிக் வந்து அவங்க கொடுத்த உடனே இன்ஃபர்மேஷன் வரும், பப்ளிக் வந்து அந்த ஐபிஓட எல்லாமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் தி லாட்ரி பேசிஸ், அது பேஸ்ட் ஆன் தி அந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் அண்ட் டிமாண்டை பொறுத்து அது ஐபிஓ அலாட் ஆகும், இல்லை அலாட் ஆகாமலும் போகும். அந்த ஐபிஓ வந்து அலாட் ஆனவங்க ஃபர்ஸ்ட் டைமா ஷேர் மார்க்கெட்ல வந்து பையா செல்லிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ ரெகுலரா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றது, அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா செகண்டரி மார்க்கெட்ல தான் அது நடக்கும். பிரைமரி மார்க்கெட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பெனி வந்து இனிஷியலா வந்து பப்ளிக் ஆஃபரிங் வந்து இது பண்ணுவாங்க. அதுதான் பிரைமரி மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட். இது வந்து லைவ் இதுல வந்து நடக்காது. செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் நடக்கும்போது அதுல பை பண்றது கிடையாது. அது இல்லாம என்கிட்ட ஷேர்ஸ் இருக்கு, உங்ககிட்ட உங்களுக்கு வேணும்னா நான் ஃபண்ட் வாங்கிட்டு நான் என் நேம்ல இருக்க ஷேர் உங்க நேம்ல நான் மாத்தி விடுவேன். இது வந்து பேப்பர் ஒர்க் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து லிஸ்ட் டவுன் ஆகாத ஷேர்ஸ் எல்லாமே வந்து இப்படிதான் இது பண்ணுவாங்க. மார்க்கெட்லயே லிஸ்ட் ஆகாம ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ட்ரேட் பண்றவங்க வந்து ஐ மீன் ஷேர்ஸை வந்து ஃபண்டு கொடுத்து வாங்கிட்டு பேப்பர்லயே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க, அவங்க வந்து ஓவர் தி கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல கீ பிளேயர்ஸ் அவங்கலாம் யாரு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்ன்றது யாருனாக்கா நம்மள மாதிரி பர்சன். அதுல வந்து 4 விதம் இருக்குங்க இன்வெஸ்டர்ல. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், ஸோ நம்மள மாதிரியான நார்மல் பர்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ், அப்புறம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். இதுவுமே வந்து ஆப்வியஸா நாம தான். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இண்டிவிஜுவல்லே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ன்றது சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ். இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுலேயே வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிவிஜுவல்ஸ் இன்வெஸ்டர்ஸ்ல வருவாங்க. இது இல்லாம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுமே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேணுன்ற ஷேர்ஸ் நம்ம எங்க போய் வாங்குவோம் அப்படின்னாக்கா, ஒரு பிளாட்ஃபார்ம் நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஆஃபரிங் பண்றவங்க பேர் என்ன அப்படின்னாக்கா, அவங்க தான் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ். நம்ம வந்து ஸ்டாக்ஸ், கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து டைரக்டா வாங்கவே முடியாது. நம்ம புரோக்கர் மூலியமா அந்த புரோக்கரோடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஒரு சில புரோக்கர்ஸ் எல்லாமே நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறேன். யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோதா, அப்ஸ்ட்ராக்ஸ் அண்ட் அலைஸ் ப்ளூஸ். அண்ட் பேங்க்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அண்ட் ஆக்சஸ், எஸ்பிஐ எல்லாருமே வந்து செக்யூரிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸும் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேங்க்ஸ்ல வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், புரோக்கர் அக்கௌண்ட். இல்லை நமக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கர்ல வேணும்னாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார் இருக்காங்க அப்படின்னாக்கா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மார்க்கெட் என்ன அப்படின்னாக்கா அந்த மார்க்கெட் தான் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இந்த வெப்சைட்ல இந்த இதில் போனோம் அப்படின்னாக்கா ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். வேணுன்றவங்க ஷேர்ஸ் வாங்கிக்கலாம், வேணான்றவங்க ஷேர்ஸை வித்துக்கலாம். இந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாமே வந்து டிஃபைன் பண்றது, எவாலுவேட் பண்றது அண்ட் வந்து ரெகுலேட் பண்றது எல்லாமே யாரு அப்படின்னாக்கா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி. ஒரு ஷேர்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை பை பண்ணலாம் இல்லை செல் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுப்போம். ஆனா ஷேர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ல வைப்போம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஃபண்டை வந்து நம்ம அந்த டிமேட் அக்கௌண்ட்ல ஐ மீன் புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஃபண்டை. அந்த ஃபண்டில் வச்சு நம்ம வேணுன்ற ஷேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பை பண்ணிப்போம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுடைய டிமெட் அக்கௌண்ட்ல வந்து அந்த ஷேர்ஸ் வந்து மார்க் டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நேம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, காமனா இந்த ஷேர்ஸ் வந்து நம்மளோட நேம்ல இருக்குன்றதை நம்ம வந்து டிமெட்ல வந்து அக்கௌண்ட்ல போயிட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா, ஷேரோடைய பிரைஸ் வந்து ஏன் ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னாக்கா, ஒன்று வந்துனாக்கா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு சில ஷேர்ஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நிறைய பையர்ஸ் வந்து பை பண்ண வருவாங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம் கேஸ்ல வந்து ஒரு பேட் நியூஸ் வருது கம்பெனிக்கு அப்படின்னாக்கா, அந்த கம்பெனியோடைய மெம்பர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து ஓகே இந்த ஷேர் நமக்கு வேணான்னு சொல்லி நிறைய சேர்ந்து ஷேர்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. அது வந்து அப்போ வந்து சப்ளை கிரியேட் ஆகும், ப்ரைஸ் வந்து டவுன்ல வந்து போகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா குளோபல் ஏர்னிங்ஸ் இருக்கு, கம்பெனியோட ஏர்னிங்ஸ் இருக்கு, அண்ட் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். சம்டைம்ஸ் வார் வரும், சம்டைம்ஸ் வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ், சுனாமி அந்த மாதிரி எதனாச்சும் வருது அப்படின்னும் போது எல்லாருமே வந்து பேனிக் ஆகிட்டு அப்போல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் அண்ட் இண்டிவிஜுவலோட சென்டிமெண்ட்டுமே இருக்கும். நிறைய பேர் இப்போ பை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஷேரோடைய ப்ரைஸ் வந்து மேலே போகும், நிறைய பேர் செல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னாக்கா ஷேரோடைய ப்ரைஸ் வந்து கீழே போகும். ஸோ எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஸோ வித்தின் 1 இயர் 2 இயர்க்குள்ள அவங்க செல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். வித்தின் 1 இயர்னாக்கா மோர் தென் 1 இயர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ஒரு ஷேரை பை பண்ணிட்டு மோர் தென் இயர்ஸ்ல வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க செல் பண்ணாம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்ரேடர்ஸ். இவங்க வந்து ஸ்கேல்பர்ஸ், இன்ட்ராடே அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ்னு 3 பேர் இருப்பாங்க. ஸோ ஸ்கேல்பர்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 1 மினிட் 2 மினிட்ல வந்து பை பண்ணி செல் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஸ்கேல்பர்ஸ். மார்னிங் பை பண்ணி சேம் டே பை அண்ட் செல்லிங் வந்து சேம் டேலே பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் இவங்க வந்து ஒரு 2 days 3 days ஒரு 1 week 2 week அப் டு ஒரு 1 month வரைக்கும் வச்சிருப்பாங்க ஷேர்ஸ். அவங்க வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ். இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கனாக்கா ஷேர் மார்க்கெட்ல ஷேரை தான் வாங்குறாங்க, ஷேரை தான் விற்கிறாங்க. பட் அவங்களுடைய ஹோல்டிங் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். அதுலயுமே வந்து இவ்வளவு விதமான இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்ற கேட்டகரைசேஷன்ஸ்க்குள்ள அவங்க சொல்லப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ். ஸோ இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கு நமக்கு ஷேர் மார்க்கெட்டில், பட் ரிஸ்க்குமே இருக்கு. ஸோ ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் நமக்கு ஹை ரிட்டர்ன்ஸுமே இருக்குன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே மேலே போகும். அந்த ஷேர்ஸ்மே வந்து அந்த கம்பெனியோடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ், சீசனல் ரொட்டேஷன்ஸ் வந்து நடக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி மேலே கீழே போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ஷேர்ஸை கொஞ்ச நாள் பார்க்கணும், நம்ம லேர்னிங்ஸ் எல்லாம் கரெக்டான்றதை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங்ஸ் அதை பத்தி எல்லாமே வந்து நம்ம ஆக்டிவிட்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் அவர் ஃபைனல் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து சேவ் பண்ணுங்க, ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி ஓன் ரிசர்ச் பண்றது அப்படின்னாக்கா நீங்க எந்த ஒரு வரியும் இல்லை. இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போட போதும். ஸோ 0 to hero ஆகிறதுக்கான என்னென்ன மெசேஜஸ் வேணும் அண்ட் கண்டென்ட் என்னென்ன லேர்ன் பண்ணணும் எல்லாமே வந்து டே டு டே வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் போட போதும். அதை நீங்க பாத்தீங்கனாலே போதும். அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க, எங்க பார்த்தாலும் இந்த ஸ்டாக் நேமாவே வருது அப்படின்னாக்கா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. டோன்ட் ஃபாலோ க்ரௌட், நெவர். அண்ட் நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு சில அனாலிசிஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க, பட் ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து பெருசா வந்து அப்ரிஷியேட் ஆகலை அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்க வந்து பேஷண்டா இருக்கணும். அண்ட் நீங்க எதுக்காக வந்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த ரீசன் மாறாத வரைக்கும் நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும் அண்ட் பேஷண்டா ஹோல்டும் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.